சோ இன்னைக்கு என்னோட ஜிம் டேல என்ன பண்ண போறேன்னா ஷோல்டர் தான் நான் பண்ண போறேன். சோ ஷோல்டர் செட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்தோடனே எல்லாரும் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா இந்த ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் தான் வந்து அதுவுமே நம்ம வந்து ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த இடுப்பு வரைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஹாஃப் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டு ஷோல்டர்ன்றதால பாத்தீங்கன்னா வந்தோடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷோல்டர் ரைஸ் தான் பண்ண போறோம். சோ நான் இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க 10x3 போடுற மாதிரி இருக்கும். அகைன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு கை நீங்க மேல எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சோ திரும்பியும் நம்ம அதே மாதிரி பண்ணிட்டு ஒரு 10x3 முடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஜிம் பண்ணதுக்கு எங்க வந்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா எஸ்கே ஃபிட்னஸ் தான் வந்திருக்கேன். செட் போட போறோம் பாத்தீங்கன்னா அதே தம்பிள்ஸை வச்சு ஃப்ரண்ட் ரைஸ். சோ இது இருக்கு பாத்தீங்களா. சோ ஃப்ரண்ட் ரைஸ் அண்ட் திங்க் பாத்தீங்கன்னா வந்து இப்படி உங்களுக்கு சைட்ல ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம இந்த மிஷின்ல பண்றோம் பாத்தீங்கன்னா இது எதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாடி பில்டர் இப்படி போஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மிஷின்ல பண்ணும்போது அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். சோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா இப்படி இந்த கேபிளும் வச்சு நம்ம பண்ணிருப்போம். சோ இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பேக்ல வந்து நல்ல ஒரு பேக் ஷோல்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டஸ் எடுத்து கொடுக்கும். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராப்ஸை வந்து பம்ப் அப் பண்ணதுக்கு இந்த மிஷின்ல எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்தது. இந்த மிஷினும் சரி இதை வந்து ட்ராப் வந்து பம்ப் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. சோ நமக்கு ஒரு மசில்ஸ் வரும். சோ இந்த மசில்ஸை வந்து பம்ப் அப் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிருந்தேன். ஃபைனலா 4 ஆர்ம்ஸ் வச்சு இந்த டேவே நான் வந்து க்ளோஸ் அப் பண்றேன். ஓகே, டெய்லி நம்ம வந்து ஜிம் வீடியோஸ் பண்ண போறோம். சோ ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணீங்க.